Hi friends, welcome to Dhara Designers. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வைக்கும்போது நூல் வந்து டக்குன்னு கட் ஆயிடுது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க. அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் ஃப்ரேமை மட்டும் வச்சு கையில் வச்சு ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் பற்றி பார்த்துடலாம். சுகர் பீட்ஸ் எப்படி பார்த்து வாங்குறது அப்படின்னு கேட்டிங்க. என்ன பிராண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிங்க. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, சுகர் பீட்ஸ் வந்து ஒரு ஃபுல் பேக்கெட்டாக வாங்கிப்பேன். ஏன்னா நம்ம வந்து எப்படியும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம அடுத்து வந்து ப்ளவுஸ் தான் போட போகிறோம். ஸோ நம்மளுக்கு அதிகமாக நம்ம கண்டிப்பாக சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் ஃபுல் பேக்கே வாங்கிடுவேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ஒர்க் பண்ணும்போது பயமாக இருக்குது. ஒரு வேளை தீந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்மளுக்கு நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ எனக்கு அப்படி. ஸோ அதனால் நான் வந்து சுகர் பீட்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுப்பேன். ஃபுல் பேக்காக வாங்கிப்பேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்று போல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ப்ராடக்டை பார்க்கும்போதே எங்களால் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. இப்போ இல்லாட்டியும் நீங்கள் இருக்க ஸோ அதை சம்மந்தமான நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பிராண்ட் பார்க்கும்போது உங்களால் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பீட்ஸ் வந்து நல்லா இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒன்று போல் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. வந்து சுகர் பீட்ஸ் வந்து கலர் போயிடுது, கருத்துடுது, அதை எப்படி பார்த்து வாங்குறது, எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து குவான்டிட்டி அதிகமாக வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சான்சஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை கொஞ்சம் பத்திரமா மெயின்டைன் பண்ணணும். நம்ம ப்ளவுஸில் போட்டதுக்கப்புறமும் கண்டிப்பாக ப்ளவுஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த பீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருக்காமல் ரொம்ப நாள் வரும். ஸோ ப்ளவுஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். நீங்கள் சுகர் பீட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்சம் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு வாங்கணும்னு கூட இல்லை. நம்ம வீட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம், அதுலேயே நிறைய வேஸ்ட் கண்டெய்னர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுலேயே கூட போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ சுகர் பீட்ஸ் வைக்கும்போது அந்த நூல் அறுந்து போகும் இல்லையா, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் வந்து நான் நார்மல் சூயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். இதே வந்து நம்ம கொஞ்சம் பெண்டு ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வளைவுகளெல்லாம் போடும்போது நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப அதாவது நூல் அருந்து போகுதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2 கொடுக்குறோன்னா ரொம்ப டைட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை நெருக்கணும்னு வைங்களேன். ரொம்ப நெருக்கி எடுக்கும்போது நம்மளுக்கு கீழேருந்து த்ரெட் எடுக்கிறதுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அப்படி நெருக்கி ரொம்ப டைட்டாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அது அந்தரலாம், இல்லை பிசுறாக வரும். ஸோ அந்த மாதிரி பிசுறாக வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்போ ஓகே. அப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக முடிக்கும்போது அந்த ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு பிரிஞ்சிரும். அப்போ வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதை போட்டு ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல இப்படி அதை வந்து ஸ்டிச் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே தான், ரொம்ப டைட் பண்ணி ரொம்ப அதை இழுக்காமல் கரெக்டாக அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல வச்சு போட்டோம்னாலே நம்மளுக்கு போதும். பாருங்கள், அதை வந்து நான் ரொம்ப டைட் பண்ணி இழுக்காமல் ஓரளவுக்கு அது வந்து ஏன் அந்து போகுது, நூல் அந்து போகிறக்கு காரணம் நீங்கள் நூலை வந்து ரொம்ப டைட்டாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்துடும். நீங்கள் வந்து ஒரு பீட்ஸ் அங்கங்கே பீட்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஜரியிலேயே கொடுக்கலாம். நம்மளுக்கு ஜரியில் ஒவ்வொரு பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம நாட் போட்டு எடுக்கிறதுக்கு ஜரி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட் போட ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக வரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் பண்ணோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். அப்புறம் வந்து நம்ம கட் பீட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கட் பீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா தான் வைக்கணும். ஸோ சுகர் பீட்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா நெருக்கமாக கொடுப்போம். கட் பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. பாருங்கள், கட் பீட்ஸ் கொஞ்சம் நம்ம கேப் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு. ஸோ இந்த கேப் விட்டு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். நானும் முதல்ல வந்து ரொம்ப நெருக்கமாக வச்சிட்ருந்தேன். பட்டு கிளாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப
நம்ம இந்த மாதிரி ரொம்ப அதை நெருக்கமாக வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கட் பீட்ஸ் வைக்கும்போது அதை ரொம்ப நெருக்காமல் ஓரளவுக்கு அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வைக்கும்போது தான் அதோட லுக் வந்து நம்மளுக்கு நீட்டாக கிடைக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து அதோட சைட்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். பட் கட் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது, கட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ரொம்ப போட்டு நெருக்கும் போது நம்மளுக்கு நூல் வந்து கட்டாயிரும். அப்புறம் வந்து அதோட லுக்குமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நான் பாருங்கள் ரொம்ப நெருக்கி வைக்கும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கட் பீட்ஸை வந்து நெருக்கி வைப்போம். நெருக்கி வைக்கும்போது நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது லுக்கும் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் நம்ம ரொம்பவும் இல்லை, கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு அதோட லுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா. ஸோ நம்மளுக்கு ஈவனாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பாருங்கள் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இந்த இடமும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து பேக் நெக்கெல்லாம் பெயின் ஆகுது, அது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கே தெரியாது, ஒர்க் பண்ண அப்படியே குனிஞ்சிட்டே போயிடுவோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து உட்காரதே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உட்காருவாங்க, கொஞ்சம் காலம் மடக்கி ஒரு மாதிரி உட்காருவாங்க. அப்படி உட்காரும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட முதுகு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அந்த கழுத்து வலியெல்லாம் வராது. பின்ன காட்டு பார்த்திங்கன்னா நல்லா மேலே இருக்கும். நல்லா நம்ம கொஞ்சம் தான் எப்படி சமணங்கால் போட்டு உட்காந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எட்டரைக்கே அந்தளவுக்கு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா நிமிர்ந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளுக்கு காட்டில் வேலை செய்யும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. பட் நம்ம ரிங்கில் செய்கிறோம், கையில் மடியில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஏன்னா அப்படியே ரொம்ப உட்காந்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் கையெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆயிரும், கொஞ்சம் பெயின் ஆகும். அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாயிரும். இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒர்க் பண்ண நம்மளுக்கே தெரியாது, அப்படியே குனிஞ்சிட்டே போயிடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பட் கொஞ்சம் இருக்கும், நம்ம காட்டில் போட்டு வேலை செய்யிருக்கோம், நம்ம ரிங்கில் செய்யிருக்கோம். இது மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இனி அடுத்தது வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் இல்லாமல் ரிங் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெட் இருக்கும் இல்லையா, பெட் கட்டலை அந்த இருக்கும் இல்லையா, ஸோ அதில் பெட்டை மட்டும் தூக்கிட்டு இதில் வந்து ஒரு கால்வாசி ரிங்கை மட்டும் அதில் பாதி உள்ளே விட்டுட்டு ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா அப்படின்னா நம்ம டேபிளில் வச்சு பண்ணலாம். நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு அந்த டேபிளில் வச்சு பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு நார்மல் டேபிள், எந்த டேபிள் வேணாலும் எடுத்துக்கோங்க. சின்ன டேபிளாக இருந்தால் கூட போதும், நார்மல் டேபிள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்மளோட ரிங்கை வந்து ஒரு 70% வந்து வெளியே வச்சுக்கோங்க. நம்ம உட்கார இடத்துல நான் அந்த பக்கம் ஒரு சேர் போட்டிருக்கேன். ஸோ அங்கே தான் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சைடு வந்து ஒரு 70% ஆஃப் ஃப்ரேம் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரியும், ஒரு 30% மட்டும் நம்மளுக்கு இந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டான பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இது நான் ஒரு ஃபோன் பாக்ஸ் உள்ளுக்குள்ளே வெயிட் வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவும் இப்படி வச்சிருக்கூடாது, வச்சோன்னா அந்த வெயிட்னால இந்த துணி வந்து உள்ளே போயிடும். அப்படி வைக்காதீங்க. இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே இப்படி வச்சுருக்கேன். பார்க்கும்போதே தெரியுதா, இங்கே லைட்டாக கேப் இருக்குது, இங்கே கை போகுது. ஸோ இந்த மாதிரி வைங்க, இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இங்கே உட்காந்து சேரில் உட்காந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்படி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அவாய்ட் ஆகும். இந்த மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த வெயிட் வைக்கிறது மட்டும் ரொம்ப உள்ளே வச்சிடாமல் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேப் இருக்குது. ஸோ உங்களுக்கு வைக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வெயிட் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதில் இப்போ ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஒர்க் பண்ண இது கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கீழே உட்கார கஷ்டமாக இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு எப்படியும் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிளேஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணாமல் தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த இடத்த நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், மாற்றி மாற்றி வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியான வழி. நம்ம ரொம்ப கீழே உட்காந்துட்டே இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் சுகர் பீட்ஸ் எப்படி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸில் தான் போட்டு வைக்கிறேன். மூடியோடு இருக்கும். இது பார்த்திங்கன்னா குக்கீஸாக இன்னும் வாங்கினது. ஸோ நான் அதை இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்படி லோட் பண்ணுவேன்னா, ஸோ இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதோட நீடல் டைரெக்ஷன் மட்டும் பார்த்துட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி தான் லோட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் லோட் பண்ணிப்பேன். இல்லாட்டி அந்த ரெட் வெல்வெட் கிளாத்தில் போட்டு நம்ம லோட் பண்ணலாம். பட் நான் இந்த பாக்ஸில் இருக்கிறதுனால இந்த பாக்ஸ்லேயே விட்டு லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.